வணக்கம் நண்பர்களே. 3 கால் ஏலியன் பூமிக்கு வந்து பண்ற அட்டகாசங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா, அப்பா கூட தனியா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பையனை ஏலியன் பின்தொடர்ந்து வருது. அதை கண்டுபிடிச்ச பெருசு ஏலியனை வெளிக்கொண்டு வர்றதுக்காக சின்ன பையனை ஆண்டனா போல தொங்க விடுறாரு. அப்போ தெரியாதனமா கீழே விழ போன பையனை UFO மூலமா காப்பாத்திடுது ஏலியனு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த ஏலியனை பிடிக்கிறதுக்காக வெறித்தனமா துரத்துறவங்க கிட்ட இருந்து எப்படி இந்த சின்ன பையன் காப்பாத்த போறான்ற சுவாரஸ்யமான காட்சிகளோடவும் தெரியான அனிமேஷன்லையும் 2022 வெளிவந்த த லிட்டில் ஏலியன் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் கதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் ஆலனோட அப்பா அம்மா விவாகரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது நல்லா தூங்கிட்டு இருந்த பையன் என்ன நடக்குதுன்னு ஏந்திரிச்சு வந்து நைஸா பாக்குறான். அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போறதை கேட்டு பதறி போறான். அவன் கால் பட்டு பாத்திரம் உருள்ற சத்தம் கேட்டதும் பையன் கீழே இறங்கி வந்துட்டானோன்னு பார்க்க 2 பேரும் வராங்க. பட்டுன்னு அவங்களுக்கு தெரியாம நைஸா போய் மேல படுத்து தூங்குற மாதிரி சீன் போடுறான். அவங்க 2 பேரும் வந்து புள்ளைய பார்த்துட்டு மறுபடியும் போய் சண்டையை கண்டினியூ பண்றாங்க. இவன் தாங்க முடியாத துயரத்தோட தூங்க முடியாம கஷ்டப்படுறான். அப்போ வீட்டுக்கு வெளியே பூனைக்கு பக்கத்துல இருந்த ஷட்டில் பேட்டு, டென்னிஸ் ராக்கெட் எல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு போகுது ஏலியன் ஷிப்பு. அடுத்து ஜன்னல் ஓரமா வந்து பையனோட உணர்ச்சிகளையும் ஸ்கேன் பண்ணுது. நான் பண்ற சேட்டைகளால தான் அப்பா அம்மா பிரிஞ்சு போறாங்களோ, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சில நாட்கள்லயே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பிரிஞ்சதும் ஆலன் அவங்க அப்பா கூட கிளம்புறான். கடைசியா அவனை கட்டி தழுவி வழி அனுப்பி வைக்கிறாங்க அம்மா. அப்போ இவன் அந்த ஏலியன் ஷிப்பு பின்தொடரும் போதுதான் கலவரமான டைட்டில் கார்டே போடுறாங்க. போற வழியில இவங்க பொட்டியில இருந்து விழுந்த டீ கப்பு உடஞ்சதோ அதையும் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்குது ஏலியன் ஷிப்பு. அங்கிருந்து இவங்க புது ஏரியாவுக்கு வந்த உடனே அங்க இருக்க பாட்டிமா கார்ல போட்டிருக்க பேட்டை ஆஃப் பண்றான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி விட்டு தள்ளுன்னு சாமான் சட்டை இறங்கலாம்னு பார்த்தா முரட்டு பொம்பளை வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்து இவங்க கார்ல மோதி நிறுத்துது. உடனே போய் ஆலனோட அப்பா கிட்ட ராசி பலனை பார்த்துட்டு வந்து நேரா உங்க வண்டியில மோதிட்டேன்பா, என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்க வீட்டில் எதனா பெயிண்ட் அடிக்கணும்னா என்னை உடனே கூப்பிடுங்க, நல்ல டிஸ்கவுண்ட்ல வேலையை முடிச்சு தரேன். இப்போ செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா உங்க அட்டை பொட்டிகளை கொண்டு போய் வீட்டில் வைக்கிறேன்னு சொல்லி ஸ்டைலா எல்லாத்தையும் தூக்கி போட்டு பிடிச்சிட்டு எடுத்துட்டு போறாங்க. அப்போ மாடியில் இருக்கவர் டெலஸ்கோப் மூலமா இவங்களை ஸ்கேன் பண்ணி ஆலன் கிட்ட ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அதே போல ஏலியனும் இவன் எடுத்து வச்சிட்டு இருக்கிற பொருட்களை ஸ்கேன் பண்ணி தூக்கிடுது. அதை பெருசா கண்டுக்காம ஆலன் பொட்டியை தூக்கிட்டு போகும்போது மாடியில் இருக்கவர் ஓட்ட வழியா ஆலனை பார்த்து கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரையும் கண்டுக்காம வீட்டுக்குள்ள வந்தா பொட்டியை அடிக்கிட்டு இருக்கவங்க பெயிண்ட் அடிக்கிறத பத்தி பல மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனால யாருக்கிட்டையும் மனசை விட்டு பேச முடியாம அவன் ரூம்ல போய் உக்காந்துடுறான். அப்போ நைனா வந்து ஆலன் கிட்ட இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கேட்கிறாரு. அவர்கிட்ட உண்மையை சொல்லாம சிரிச்சு மழிப்பிடுறான் ஆலன். அன்னைக்கு நைட்டு ஆவலா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா வாய்ஸ் மெசேஜுக்கு போகுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு இங்க நான் சந்தோஷமா தான் இருக்கேன், கூடிய சீக்கிரம் ஒன்று வந்து பாக்குறேன்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில ஷட்டில் பேட்டை எடுத்துக்கிட்டு வெளியே போய் விளையாடலாம்னு பார்த்தா சின்ன பசங்க யாரையும் காணோம். அதனால தனியா கார்க்கை வச்சு இவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ புறா ஒன்று அந்த கார்க்கையும் பிடிங்கிட்டு போயிடுது. அப்போ ஃபர்ஸ்ட் மாடியில் இருக்கவருக்கு ஏகப்பட்ட வித்தியாசமான சிக்னல் கிடைக்கிறத கவனிச்சு ஆலனை அவர் வீட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போடுறாரு. ஓட்ட வழியா ஜெம்ஸை தூக்கி போட்டு அவன் எடுத்துட்டு வருவான்னு பார்த்தா சாதாரணமா கதவை திறந்துட்டு போறான். உடனே அவனை மடக்கி பிடிச்சி உட்கார வச்சு நீ எந்த கிரகத்துல இருந்து வந்திருக்கேன்னு மிரட்டி கேட்கிறாரு. நான் பக்கத்து கிராமத்துல இருந்து புதுசா வந்த பையன்னு சொல்றான் ஆலன். அப்புறம் ஏன் நான் செட் பண்ணி வச்சிருந்த சேட்டலைட்லாம் உன்னை ஸ்கேன் பண்ணும்போது மட்டும் வித்தியாசமான சிக்னல் கிடைக்குதுன்னு கேட்கிறாரு. அது எப்படி எனக்கு தெரியும்னு ஆலன் சொன்னதும் இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு உன் உடம்பு ஃபுல்லா சில்வர் ஃபாயில சுத்தி மேல தொங்க விட்டோம்னா இந்த அமானுஷ சிக்னலுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாரு பெருசு. அதுக்கு ஒத்துக்கிட்டு அமைதியா போய் வீட்டுக்குள்ள படுத்துடுறான் ஆலன். அன்னைக்கு நைட்டு 11 ஆனதும் அப்பாவுக்கு தெரியாம நைஸா வெளியே போய் மாடியில இருக்க பெருசு வீட்டுக்கு வந்துடுறான். அவரு பையன் உடம்புல சில்வர் ஃபாயில சுத்தி விட்டு தலையில ஆண்டனா மாதிரி ஒரு ஹெல்மெட்டை மாட்டி மேல அனுப்பும்போது நீங்க ஏன் வெளியில வரமாட்டீங்கன்னு கேக்குறான். எனக்கு கால் வலி அதிகமா இருக்குப்பா, அதனால வெளியே நடக்கக்கூடாதுன்னு டாக்டரே அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சரி இப்போ நீ மேலே போன்னு அனுப்பி வைக்கிறாரு. உனக்கு எதனா தெரிஞ்சதுன்னா உடனே வயர்லெஸ் மூலமா தகவல் சொல்லுன்னு இவர் உள்ள உக்காந்தபடி தூங்கிடுறாரு. அப்போன்னு பார்த்து மழை வேற பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சதும் இவன் காய போட்ட துணி மாதிரி தொங்கிட்டு இருக்கான். அந்த சமயம் கண்ணுக்கு தெரியாத ஏலியன் ஷிப்பு மழை தண்ணி பட்டதும் இவன் கண்ணுக்கு தெரியுது. அது நேரா ஆலன் கிட்ட வந்ததும் இவன் அது மேல கை வைக்கிறான். உடனே சின்னதா ஷாக் அடிச்சு அவன் தலையில மாட்டியிருந்த ஹெல்மெட்டு பறந்து போகுது. அது மட்டும் இல்லாம அவனை தொங்க விட்ட கயிறும் அருந்து போக தபார்னு கீழே விழுறான். அப்புறம்டா அவனை பிடிச்ச ஏலியன் ஷிப்பு பறக்க முடியாம நேரா போய் ஃபுட்பால் கிரவுண்ட்ல விழுது. அதே சமயம் தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச பெருசு ஆலனை காணோம்னதும் பதறி போறாரு. அந்த பக்கம் சேதமடைஞ்ச ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள இருந்த ஏலியனு தேவையில்லாம பிரச்சனையில சிக்கிட்டோமேனு புலம்பிக்கிட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஷீல்டு வேற இப்ப செயலிலிருந்து போனதுனால எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டு இருக்கு. அப்போ பதுங்கி இருந்த ஆலனு எல்லாத்தையும் வாட்சா விடுறான். இந்த ஏலியன் அதோட ஷிப்பை சரி பண்ணும்போது அதுல இருந்து வெளியான லேசர் பீமு பக்கத்துல இருந்த ஃபுட்பால் நெட்டு மேல பட்டு காத்துலயே கரைய வச்சிருது. அடுத்து ஆலன் பதுங்கி இருந்த இடத்துலயும் மிகப்பெரிய ஓட்டையை போட்டுருது.
இவன் மரண பீதியில இருந்தாலும் ஏலியன் கிட்ட பேச வரான். அது துப்பாக்கியை காட்டி இவனை மிரட்டினதும் நான் உனக்கு உதவி பண்ணதா வந்திருக்கேன்னு சொல்றான். அப்போ நாயை கூட்டிட்டு ஒருத்தர் வாக்கிங் வர்றதை பார்த்து இவனும் சிப்புக்குள்ள பூந்துடுறான். உடனே கண்ணுக்கு தெரியாத ஷீல்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி மறைய வச்சிடுறா பெண் ஏலியன். ஆனா நாயை கூட்டிட்டு வந்தவர் ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஏற்பட்ட சேதாரத்தை பார்த்து வாய பொழுகிறாரு. இங்க என்ன நடந்திருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரோட நாய்க்குட்டி யூஎஃப்ஓ மோப்பு முடிச்சு மோதிக்கிட்டு நிக்குது. அப்போ கண்ணுக்கு தெரியாத பவரும் டீஆக்டிவேட் ஆகி யூஎஃப்ஓ வெளியே தெரியுது. இதுக்கு மேல ஷிப்புக்குள்ள இருந்தா சரிபட்டு வராதுன்னு ரெண்டும் தெரிச்சு ஓடுதுங்க. அப்பதான் அந்த பெண் ஏலியனுக்கு 3 கால் இருக்கிறத காட்டுறாங்க. நேரா போய் ட்ராலில பதுங்கிட்டு நாயை கூட்டிட்டு வந்தவர் என்ன பண்றாருன்னு பாக்குறாங்க. அந்த மனுஷன் அலேக்கா ஸ்பேஸ் ஷிப்பை தூக்கிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு. அவனை உடனே சுட்டி ஸ்பேஸ் ஷிப்பை மீட் எடுக்கிறேன்னு சொன்ன ஏலியன் கிட்ட அமைதி வழியில போய் அதை ஆட்டைய போடலாம், இப்போதைக்கு வா எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல உன்னை தங்க வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறான் ஆலன். மாடியில இருக்க தாத்தா வீட்டு காலிங் பெல் அடிச்சதும் அவர் கதவை திறந்து பாக்குறாரு. எதிர்க்க நிக்கிற 3 கால் ஏலியனை கவனிச்சு வாயை பொழந்தவர் பாவம் க்ளோஸ் பண்ணவே மாட்டுறாரு. என் பேரு பிரிட்னின்னு அவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் கண்டதையே எடுத்து தின்னுது ஏலியன். அப்போ பெருசுக்கு காஃபியை ஊத்தி கொடுத்துட்டு அவரை சுயநினைவுக்கு கொண்டு வரான் ஆலன். அப்போ இவங்க 2 பேரோட மூளையும் ஸ்கேன் பண்ணி என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுது பிரிட்னி. அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்துட்டு இவளோட ஸ்பேஸ்ஷிப்பை எப்பவும் நாயை கூட்டிட்டு வாக்கிங் வருவானே அவன் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்றான் ஆலன். அதை கேட்டு அவனால எந்த பிரச்சனையும் நமக்கு வராது, அவனோட அண்ணன் தான் இருக்கிறதுலே கேடுகட்ட ஜென்மம், யூஎஃப்ஓவை பத்தி ஆராய்ச்சி வேற பண்ணிக்கிட்டு இருக்கான்னு புலம்புறாரு. அதுக்கேத்த போல பொறி வச்சு ஒரு அணில பிடிச்சதும் அதை மிஷினுக்குள்ள அனுப்பி உயிரோட இருந்த அணில உயிரில்லாத பொம்மையா மாத்திடுறாரு அண்ணன் பயவுள்ள. அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த யூஎஃப்ஓவை பத்தி உடனே சொல்லிடுறான் தம்பி. அதை கேட்டு சந்தோஷப்பட்ட அண்ணன் எனக்கு மட்டும் ஒரு ஏலியன் கிடைச்சதுன்னா அதை ஆய்வுக்கூறு பண்ணி 600 கோடிக்கு வித்து வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவேன்னு வில்லத்தனமா சொல்றாரு. இது இப்படி இருக்க சோகமா சுத்திட்டு இருந்த ஆலன்னு சந்தோஷமா போறதை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கிறாரு நைனா. என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்றான். அதுக்குள்ள ஃப்ரெண்டு பிடிச்சிட்டியா, நல்ல விஷயம் தானே பாராட்டி அனுப்புறாரு. உடனே மாடியில இருக்க தாத்தா வீட்டுக்கு போய் யூஎஃப்ஓவை எப்படி மீட் எடுக்கிறதுன்னு கேட்குறான். அந்த பயபுள்ள நாயை கூட்டிட்டு வாக்கிங் போகும்போது நீங்க உள்ள புந்து யூஎஃப்ஓவை ஆட்டையை போட்டுருங்கன்னு சொல்றாரு தாத்தா. அதன்படி பிரிட்னியை அட்டைப்பொட்டிக்குள்ள பதுக்கி நைஸா அவர் வீட்டு பக்கமா அழைச்சிட்டு போய் நாயை கூட்டிட்டு மரத்துக்கு பின்னாடி போனதும் இதுங்க வீட்டுக்குள்ள புந்துருதுங்க. உடனே அங்க இருக்க யூஎஃப்ஓவை சரி பண்ற வேலையை பார்க்கறா பிரிட்னி. இவரு நாயை கூட்டிட்டு அது ஆய் போற வரைக்கும் பொடி நடையா நடக்கிறத கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு தாத்தா. அப்போ அவரோட அண்ணன் வந்ததும் வீட்டுக்குள்ளதான் உங்களுக்கான யூஎஃப்ஓவை வச்சிருக்கேன், அதை எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி என் டாகி கொஞ்சம் அன்லோடு பண்ண வேண்டியது இருக்கு, நீங்க தப்பா எடுத்துக்கலனா கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொல்றாரு தம்பி. கொஞ்சம் தள்ளி நின்னாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் போங்கன்னு சொல்றாரு. சரின்னு வெறுப்புல தூரமா போய் நின்று நாய் ஆய் போற வரைக்கும் வெயிட் பண்றாரு. அதே சமயம் வீட்டுக்குள்ள பூந்த ரெண்டும் யூஎஃப்ஓவை பறக்க விட்டு போலாம்னு பார்த்தா பயமுள்ள ஒயர் பூட்டை போட்டு பத்திரமா வச்சிருக்காரு. ஆலன் அது எப்படியாச்சும் திறக்க முயற்சி பண்றான். இங்க ரொம்ப நேரமா முக்கிட்டு இருந்த நாயை பார்த்து கடுப்பான அண்ணன் ஒழுங்கா ஆய் போறியா இல்ல கத்தியால கிழிச்சு எடுக்கவான்னு மிரட்டுறாரு. அதை கேட்டதும் பூ போல எல்லாத்தையும் பிரிச்சு வெளியே தள்ளிடுது டாகி. இதை பார்த்து சீக்கிரம் வெளியே வாங்கடான்னு கத்திக்கிட்டு இருக்காரு தாத்தா. உடனே பிரிட்னி யூஎஃப்ஓல இருக்க ஆயுதங்களை பயன்படுத்தி ஒயர் பூட்டை சதைச்சு தள்ள முயற்சி பண்றா. ஆனா எல்லா ஆயுதங்களும் வீட்டை சுத்தி இருக்க பொருட்களை நாசம் பண்ணுதே தவிர ஒயர் பூட்டு மேல தூசி துரும்பு கூட படமாட்டேங்குது. அங்க வந்த அண்ணனையும் தம்பியையும் பார்த்துட்டு உடனே யூஎஃப்ஓ விட்டு தெரிச்சு ஓடுதுங்க ரெண்டும். அப்போ இவங்க வெளியே வராதபடி மாப்பு குச்சியை வச்சு கதவுல முட்டு கொடுத்துட்டு ஓடுறான் ஆலன். இருந்தாலும் கதவை முட்டி மோதி திறந்துடுறாங்க. அந்த ஏலியனை எப்படியாச்சும் பிடிச்சாகணும்னு அண்ணங்கார வெறி கொண்டு துரத்துறான். இதுங்க ரெண்டும் தப்பிச்சு ஓடி வரும்போது ஆலன் பிரிட்னியை அட்டைப்பொட்டியில அடைச்சு வச்சு தூக்கிட்டு போறான். அப்போ வண்டியில வந்த முரட்டு பொம்பளை சடன் பிரேக்கை போட்டு என்னப்பா விஷயம்னு கேக்குது. இந்த பொட்டியை உடனே டெலிவரி பண்ணி ஆகணும், அதுக்கு உங்க உதவி தேவைன்னு கேக்குறான் ஆலன். சரி வா வண்டியில ஏறுன்னு சொல்லி மின்னல் வேகத்துல அங்க இருந்து கிளம்பி போறாங்க முரட்டு பொம்பளை. இருந்தாலும் விடாப்பிடியா கார்ல ஏறி அவங்கள விரட்டிட்டு வராரு அண்ணங்காரன். சட்டுப்புட்டுன்னு வண்டியை பறக்க விட்டு ஆலன் சொல்ற ரூட்டுக்கு ஏத்த மாதிரி சந்து பொந்துல வண்டியை விட்டு கரெக்டா அவன் சொன்ன அட்ரஸுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. ஆனா பின்னாடியே விரட்டிட்டு வந்த அண்ணன் கேங்கு 2 லாரிக்கு நடுவுல மாட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் முரட்டு பொம்பளைக்கு பாய் சொல்லி அனுப்பிச்சதும் பிரிட்னியை கூட்டிட்டு யூஎஃப்ஓவை பத்தி ஆராய்ச்சி பண்ற அண்ணங்கார வீட்டுக்கே வந்திருக்கான் ஆலன். அங்க இருக்க பொருட்களை ஸ்கேன் பண்ணி டாப் சீக்ரெட் ஸ்டாம்பை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா பிரிட்னி. அப்போ மாடியில இருந்து இவனுங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருந்த தாத்தா யூஎஃப்ஓவை வண்டியில ஏத்திட்டு போறத பத்தி ஆலன் கிட்ட சொல்றாரு. எதுவா இருந்தாலும் அவனுங்க இங்கதான் எடுத்துட்டு வந்தாகணும், நாங்க மறைஞ்சிருந்து அதை எப்படியாச்சும் ஆட்டைய போட்டுடுறோம்னு சொல்றான் ஆலன். ஆனா பெருசு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறத பாத்துடுறாரு அண்ணன். இந்த பக்கம் இவனுங்க யூஎஃப்ஓவை எடுத்துட்டு வர வரைக்கும் ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போ நான் படிக்கிற ஸ்கூல்ல பூமியை பத்தி விளக்குறதுக்காக தான் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வந்தேன். உங்க கிரகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது டால்பின் தான் 3D மூலமா அதை காட்டுறா பிரிட்னி. உடனே ஆலன் டால்பினை பத்தி அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றான். அதுங்க குடும்பத்தோட தான் வாழும்னு சொல்லும் போது அவன் சோகமாவறத கவனிச்சு உடனே அவன் மூளையை ஸ்கேன் பண்ணி எங்க அம்மாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல போல, அதனாலதான் என்னையும் எங்க அப்பாவையும் தனியா தவிக்க விட்டு போயிட்டாங்கன்னு யோசிக்கிறத கண்டுபிடிச்சிடுறா.
உனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குதுன்னா உங்க அம்மா கிட்ட இதை பத்தி பேச வேண்டியது தானேன்னு பிரிட்னி கேட்க, தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத, இனிமே உன் பிரச்சனையை நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவளை தனியா விட்டு அங்கிருந்து கிளம்பி வரான் ஆலன். அங்கிருந்து வீட்டுக்கு வந்தா முரட்டு பொம்பளை அவனோட அப்பா கூட நெருங்கி பழகிறத பார்த்து கடுப்பாவறான். சரின்னு கீழே போய் தாத்தா கிட்ட பேசலாம்னு பார்த்தா அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தாத்தாவை மிரட்டி ஏலியன் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவரு என்ன பண்ணாலும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு உறுதியா நிக்கிறாரு. அப்போ சின்ன வயசுல அவர் காதலிச்ச பொண்ணோட போட்டோவை பார்த்து, இவ செத்துட்டான்னு தான் நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா உண்மையாலுமே அவ உயிரோட இருக்கா, இப்போ நீ அவகிட்ட பேசணும்னு நினைச்சா கூட என்னால கால் பண்ணி தர முடியும், அதுக்கு முன்னாடி அந்த ஏலியன் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லிடுன்னு ஆசையை தூண்டி கேட்கிறாரு. இப்போ வேற வழி இல்லாம அது உங்க வீட்டுல தான் இருக்குன்னு சொல்லிடுறாரு தாத்தா. இதை கேட்ட ஆலன் செம்ம கடுப்புல நம்பிக்கை துரோகின்னு தாத்தாவை திட்டிட்டு ஏலியனை காப்பாத்த ஓடுறான். அதுக்குள்ள இந்த கும்பல் கார்ல கிளம்பி போய் பிரிட்னிய அழகா கோணி பை உள்ள அடைச்சு தூக்கிட்டு போறாங்க. அவங்கள தடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு நிக்கிறான் ஆலன். சரி, எதுக்கும் பெருசுக்கு கால் பண்ணி உதவி கேட்கலாம்னு வாக்கி டாக்கி மூலமா கூப்பிடுறான். பிரிட்னியை தூக்கிட்டு போயிட்டாங்க, உடனே உதவி செய்யுங்கன்னு சொன்னாலும் அவர் கண்டுக்காம மைக் ஆஃப் பண்ணிடுறாரு. அதனால செம்ம கடுப்பாகி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கும் போது பிரிட்னி மறைச்சு வச்சிருந்த ஒரு டிவைஸ் மட்டும் வெளியே வந்து விழுது. அதை ஆக்டிவேட் பண்ணதும் அவ ஸ்கூலுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்க ஹோம்வொர்க் பிளே ஆகுது. இந்த பறந்து விரிஞ்ச பிரபஞ்சத்துல பூமின்ற சின்ன கிரகத்துல பல உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுல குறிப்பா எனக்கு டால்பின்ஸை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எந்தவித பாஷையும் இல்லாம அதுங்க நினைக்கிற விஷயத்த வெறும் சத்தத்தாலேயே மத்ததுங்களுக்கு புரிய வைக்குதுங்க. ஆனா இந்த பாலா போன மனுஷங்க தான் மனசுல நினைக்கிறத குப்பையாவே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வெளிப்படையா சொன்னாதான் கூட இருக்கிறவங்களுக்கும் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றதே புரியும். இதை ஏத்துக்க முடியாம எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வாழ்ற ஜீவன்கள்ல ஒருத்தன் தான் ஆலன். அவனுக்கு நான் எப்படி புரிய வச்சாலும் இந்த நிதர்சனமான உண்மையை ஏத்துக்க மாட்டான்னு சொல்லி இந்த கட்டுரையை முடிக்கிறா. அதை கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆலன் இந்த டிவைஸை வச்சே ஸ்பேஸ்ஷிப் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்னு தெரிஞ்சுக்கிறான். உடனே அங்கிருந்து கிளம்பி பெருசை பார்க்க ஓடி வரான். அதே சமயம் பிரிட்னிய பொம்மையா மாத்துறதுக்கு அவரோட பெரிய ஃபேக்டரிக்கு தூக்கிட்டு போறாரு அண்ணன். இந்த பக்கம் பெருசு வீடு வரைக்கும் ஓடி வந்த ஆலன், தயவு செஞ்சு பிரிட்னியை காப்பாத்த உதவி பண்ணுங்க, அவளோட யூஎஃப்ஓவை கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ராக்கர் டிவைஸை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்களால மட்டும்தான் இந்த டிவைஸை நோண்டி பார்த்து யூஎஃப்ஓவை கண்டுபிடிக்க முடியும்னு கெஞ்சி கேட்கறான். என் காதலி எங்க இருக்கான்னு அவன் அட்ரஸை கொடுத்துட்டு போயிருக்கான். அதுக்கு பதில் நான் ஏலியன் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்றாரு பெருசு. உங்க காதலிக்காக இன்னொரு உயிரை பலி கொடுத்துருவீங்களா? இது எந்த வகையில நியாயம்னு சொல்லி ஃபீல் பண்ணி உக்காந்துடுறான் ஆலன். அதை கேட்டு கெட்டவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததை நான் ஏன் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி பட்டுன்னு கதவை திறக்கிறாரு தாத்தா. அதனால தடுக்கி விழுந்தாலும் ஆலன் சந்தோஷப்படுறான். உடனே அந்த டிவைஸ் மூலமா யூஎஃப்ஓவை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா வித்தைகளையும் பயன்படுத்துறாரு. அதை ஆலன் கையில மாட்டி விட்டு அவனை கூரைக்கு மேல ஏத்தி நிறுத்துறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த யூஎஃப்ஓ ட்ராக் ஆகி பக்கவா பச்சை லைட் எரியுது. இந்த பக்கம் காரை எடுத்துக்கிட்டு வேகமா போன அண்ணன் கும்பல் பொம்மை செய்யற இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ கவரை பிரிச்சு எங்க இருக்கோம்னே தெரியாம பதட்டத்துல இருக்கா பிரிட்னி. அங்க யூஎஃப்ஓவை கண்டுபிடிச்சாலும் நாம எப்படி போறதுன்னு பெருசு கேட்க, உங்க காதலியோட எடுத்த போட்டோல இருக்க பைக் எங்க இருக்குன்னு கேட்கறா ஆலன். அத பத்திரமா கராஜில தான் வச்சிருக்கேன்னு பெருசு சொன்னதும் அதை எடுத்துக்கிட்டு போலாம்னு சொல்றான். உடனே கால்வலியை பொருட்படுத்தாம கராஜுக்கு போய் தூசு தட்டி பைக்கை ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகுறாரு பெருசு. அதே சமயம் முரட்டு பொம்பளை கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருந்த நைனா ஒரு கட்டத்துல முத்தா கொடுக்க வரும்போது பையன் பெருசு கூட பைக்ல போறத பார்த்து பதறிடுறாரு. அவனும் அப்பா பண்ற வேலையை பார்த்துக்கிட்டே வாயை பொழந்துக்கிட்டு போறான். உடனே முத்தா கொடுக்கறத நிறுத்திட்டு பையன் எங்க போறான்னு தெரியல, அவனை கூட்டிட்டு வரணும்னு சொல்றாரு நைனா. ஃபேக்ட் தான், நாம கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோம்னு ஃபீல் பண்றாங்க முரட்டு பொம்பளை. அப்போ பைக்கை கிளப்பிட்டு மின்னல் வேகத்துல ஓட்டிட்டு போற பெருசு கிட்ட கையில மாட்டின டிவைஸ் காட்டுற திசைய சொல்றான் ஆலன். அதே சமயம் அப்பாவும் முரட்டு பொம்பளையும் பையன் எங்க போனான்னு கண்ட இடத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஜங்ஷன்ல சோத்தாங்கை பக்கமா திருப்புன்னு ஆலன் சொன்னாலும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏற்றி பைக்கை பறக்க விட்டு போறாரு பெருசு. வண்டியை ஓட்டி ரொம்ப நாள் ஆகுதுப்பா, அதான் லைட்டா வித்த காட்டுவேன், பயந்துராதுன்னு சொல்றாரு. இது இப்படி இருக்க பிரிட்னியை எந்த மாதிரி பொம்மையா மாத்தலாம்னு யோசிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காரு அண்ணன். அவர்கிட்ட உன்ன மாதிரி எனக்கு உயிரோட இருக்கிறதுங்கள பொம்மைகளா மாத்தி ஷெல்ஃப்ல வச்சுக்கிறதுல சந்தோஷமே கிடையாது, உயிருள்ள ஜீவன்கள் கூட ஜாலியா விளையாடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசா இருக்கும்போது ஜெனிஃபர்ன்ற ஆம்ஸ்டரை வளர்த்தேன், அது கூட ஜாலியா விளையாடுவேன், அதனாலயே எல்லாரும் என்ன பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க. அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா நம்ம அப்பா அந்த ஹாம்ஸ்டரை பிடிச்சி கூண்டுல அடைச்சு வச்சாரு. அடுத்த நாள் காலையில ஏந்திரிச்சு பாக்குறேன் கூண்டுல அந்த ஹாம்ஸ்டரை காணோம். இன்னைக்கு வரைக்கும் அதை நினைச்சு நான் கவலைப்படுறேன்னு ஃபீல் பண்ணி சொல்றாரு தம்பி. இதை கேட்ட பிரிட்னி உடனே அண்ணங்காரனோட மூளையை ஸ்கேன் பண்ணி அந்த ஹாம்ஸ்டரை கொண்டு பொம்மையா மாத்தின விஷயத்தை கண்டுபிடிச்சிருது. அதை பத்தி தம்பி கிட்ட சொல்றதுக்குள்ள ஆட்டமாடி பாட்டு பாடி அவரோட கவனத்தை திசை திருப்பி பிரிட்னியை தூக்கின்னு போய் மிஷின்ல போட போறாரு அண்ணன். அதே சமயம் பையனை தேடி கிடைக்கலன்னதும் அவரோட மனைவிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றாரு நைனா. அதை கேட்டு என் பிள்ளைய பத்திரமா பாத்துக்க தெரியாம எதுக்காக நீ தனியா கூட்டிட்டு போனன்னு கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் பைக் எடுத்துட்டு வந்த பெருசும் ஆலனும் பெரிய பங்களாக்கு வந்து எப்படி உள்ள போறது, கதவு பூட்டிருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பெருசா எடுத்துக்காம வண்டியை முழு வேகத்துல செலுத்தி கேட்டை உடைச்சிட்டு உள்ள போறாரு பெருசு. அது மட்டும் இல்லாம பங்களாவோட கதவையும் பேத்துட்டு உள்ள வராரு. அங்க பொம்மைங்கெல்லாம் மாத்தி வச்ச மிருகங்களை சுத்தி பார்த்துட்டு வராரு பெருசு. ஆனா ஆலன் மட்டும் கையில மாட்டிருந்த டிவைஸ் மூலமா UFO எங்க இருக்குன்னு தேடி ஓடுறான். கரெக்டா அதை ஒரு விண்கல் செட்டப்புக்கு மேல வச்சிருக்கிறத பார்த்து உடனே அதை சரி பண்ணிடுங்கன்னு பெருசுகிட்ட சொல்லிட்டு பிரிட்னியை காப்பாத்த ஓடி வரான். அவரு என்னோட திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஃபீல் பண்றாரு. உள்ள பிரிட்னியோட 3 காலையும் மடக்கி பிடிச்சி மிஷின்குள்ள அனுப்ப முயற்சி பண்றாங்க அண்ணனோட அசிஸ்டன்ட். அதே சமயம் பல குண்டுகள்ல அணில் குட்டிகளை அடைச்சி வச்சிருக்கிறத பார்த்து பதறிட்டே வரான் ஆலன். அங்கிருந்து உள்ள நுழைஞ்சா பிரிட்னியை கட்டி போட்டு மிஷின்குள்ள அனுப்புறத பார்த்துடுறான். இது இப்படி இருக்க கால்வலியினால அவதிப்பட்ட பெருசு 1/2 அடி மேலே ஏறுறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுது. உள்ள பிரிட்னியை மிஷினுக்குள்ள அனுப்புனதும் அண்ணங்காரன் பயங்கரமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு தெரியாம பிரிட்னியை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்கிறான் ஆலன். வெளியே பெருசு கஷ்டப்பட்டு மேலே ஏறி போனாலும் மறுபடியும் சரிக்கிட்டு கீழே வந்துதான் விழுறாரு. இங்க பிரிட்னிக்கு பவுடர் அடிச்சு அடுத்த மிஷின்குள்ள அனுப்பும் போது நைஸா கீழே இருக்க கதவுக்குள்ள பூந்து அங்க இருக்க எலும்பு துண்டை வச்சு மிஷினை எப்படியாச்சும் பாலாக்கிடலாம்னு முயற்சி பண்றான். ஆனா அதை மோப்பம் முடிச்ச தம்பியோட நாய்க்குட்டி உடனே ஓடி வந்து எலும்பு கவ்வுது. அதுகிட்ட இருந்து எலும்பு புடுங்கி எப்படியாச்சும் மிஷின்குள்ள போடுறதுக்கு முயற்சி பண்றான் ஆலன். ஆனா தம்பி அந்த எலும்போட சேர்த்து நாய்க்குட்டியை பிடிச்சி இழுத்துடுறாரு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு கையில இருக்க டிவைஸை மிஷின்குள்ள அனுப்பி பல்சக்கரத்துல மாட்ட வச்சு மிஷினையே சரிச்சு தள்ளிடுறான் ஆலன். இதனால பிரிட்னி பத்திரமா வெளியே வந்து விழுந்துடுறா. இந்த அதிர்வுல மேலே ஏறி போன பெருசும் UFOக்குள்ள விழுந்துடுறாரு. அப்போ செதஞ்சு போன டிவைஸ்ல இருந்து டால்பினோட 3D உருவம் வெளியே வர்றதை பார்த்து அண்ணன் தம்பி அசிஸ்டன்ட் எல்லாருமே பதறி போறாங்க. அந்த கேப்ல பிரிட்னியை விடுவிச்சு எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்றான் ஆலன். ஆனா அசிஸ்டன்ட் அதுங்க ரெண்டுத்தையும் அழகா பிடிச்சி தூக்கிட்டு போய் அண்ணன் முன்னாடி காட்டுறாங்க. மிஷின் பாலா போச்சுனாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். உன்னை வெட்டி அதுக்குள்ள பஞ்ச வச்சு தைக்கிறதுக்காக நூல் கண்டெல்லாம் வச்சிருக்கேன் தெரியுமான்னு காட்டுறாரு அண்ணன். அப்போ பெருசு UFOவை சரி பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உள்ள வெட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி நூலை ஊசிக்குள்ள சொருவலாம்னு பார்த்தா வயசானதுனால கண்ணு தெரியாம முடிச்சிட்டு நிக்கிறாரு அண்ணன். சரி தைக்கிற வேலையை அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல வெட்டி எடுத்துடலாம்னு கத்தி எடுக்கிறாரு. அப்போ ஆலன் பிரிட்னியோட கையை பிடிச்சதும் அவளுக்கு ஒரு யோசனை தோணுது. அவ கண்டுபிடிச்ச விஷயங்களை ஆலன் மூலமா வெளியே சொல்ல வைக்கிறதுக்காக பவரை டிரான்ஸ்பர் பண்றா. அதனால சுத்தி இருக்க லைட் எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு எரியறத பார்த்து இதுங்கெல்லாம் பதறி போதுங்க. அப்போ தம்பி ஆசையா வளர்த்த ஹாம்ஸ்டரை இவரு தான் கொன்னாருன்னதையும் அதை பொம்மையா மாத்தி பொட்டிக்குள்ள வச்சிருக்கிறதையும் பிரிட்னி உதவியோட ஆலன் சொல்லிடுறான். இதுங்க சும்மா உளறிக்கிட்டு இருக்குதுங்க, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதுன்னு அண்ணன் சொன்னாலும் பட்டுன்னு ஓடி போய் பொட்டியை திறந்து பார்த்தா உள்ள பொம்மையா மாத்தி வச்ச ஹாம்ஸ்டர் இருக்கு. எதுக்காக இப்படி பண்ணன்னு தம்பி கிட்ட கேட்டா, சின்ன வயசுல நீ இந்த ஹாம்ஸ்டர் கூட சந்தோஷமா விளையாடுறத பார்த்து எனக்கு செம கடுப்பாச்சு. என் கூட விளையாடுறத விட்டு அந்த ஹாம்ஸ்டர் கூட விளையாடுறியான்னு யோசிச்சுதான் நைட்டு நீ தூங்கும் போது அந்த ஹாம்ஸ்டரை பிடிச்சி அழகா கொண்டு அதை பொம்மையா மாத்தி நான் கட்டிப்பிடிச்சு தூங்கினேன்னு சொல்றான் அண்ணன். அதை கேட்டு இனிமே நீ எந்த மிருகத்தையும் சரி ஏலியனையும் சரி பொம்மையா மாத்தவே கூடாதுன்னு சொல்லி உள்ள அடைச்சி வச்சிருக்க மொத்த அணில் குட்டிகளோட குண்டையும் திறந்து விடுறாரு தம்பி. அதுங்க ஆளுக்கு ஒரு காயை எடுத்துட்டு வந்து அழகா அண்ணன் மேல தூக்கி வீசுதுங்க. இந்த கேப்ல ஆலனோட விலங்கையும் பிரிட்னியோட விலங்கையும் அவுத்து விடுறாரு தம்பி. அது மட்டும் இல்லாம தபதபன்னு ஓடி வந்து அண்ணனை பிடிச்சி கடிச்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த கேப்ல பிரிட்னியும் ஆலனும் தப்பிச்சு போகும்போது பட்டுன்னு பிரிட்னியை பிடிச்சி ஆட இருக்கிற மாதிரி தொங்க விட்டு நிக்கிறாரு அண்ணன். அப்போ சரியான டைமிங்ல UFO ரெடி பண்ணி அழகா எடுத்துட்டு வந்து லேசர் பீமால அண்ணனை தாக்குறாரு பெருசு. தம்பி கிட்ட உங்க அண்ணனோட உண்மையான சுயரூபத்தை பார்த்துட்டல நீன்னு கேட்க, இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம கிளம்புங்க, இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு தம்பி. உடனே பிரிட்னி UFOல ஏறி அதை ஸ்டார்ட் பண்ணி ஆலனையும் பெருசையும் கூட்டிட்டு போகுது. அப்போ அவங்க கிரகத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு அலாரம் அடிச்சதும் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுது. அப்போ ஆலன் அவன் மனசுல நினைக்கிற விஷயத்த வெளியே சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அது என்னன்னு கண்டுபிடிக்க அதோட சக்தியை பயன்படுத்துது பிரிட்னி. நானா சொல்ற வரைக்கும் நீ அதை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு ஆலன் சத்தம் போட்டு கீழே இறங்கிடுறான். அதனால செம்ம கடுப்பாகி இவங்களுக்கு நன்றியும் டாட்டாவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறா பிரிட்னி. அதை பார்த்து சோகமா உட்காந்து ஆலனை சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு பெருசு. அவகிட்ட நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்ல யோசிச்சேன், அதை எப்படி எடுத்துப்பான்னு தான் நான் சொல்லாம விட்டேன்னு ஃபீல் பண்றான் ஆலன். இதை கேட்ட பெருசு, இத்தனை வருஷமா என் மனசுக்குள்ள வச்சிருந்த விஷயத்தை என் காதலி கிட்ட நான் சொல்லாம மறைச்சிட்டேன், இதுக்கு மேலேயும் நான் சொல்லாம விட்டேன்னா என் காதலுக்கு மரியாதையே கிடையாதுன்னு சொல்லி உடனே அவங்க வீட்டுக்கு போய் அன்போட கட்டி தழுவி அவரோட எண்ணங்களை வெளிப்படுத்துறாரு பெருசு. சரி அவராச்சும் சந்தோஷமா இருக்கட்டும்னு தனியா ஃபீல் பண்ணி வீட்டுக்கு வந்த ஆலன் புள்ளைய காணோம்னு சொல்லி அப்பா கூட சண்டை போடுற அம்மாவை பார்த்து செம்ம கடுப்புல பொட்டியை தள்ளி விடுறான். எங்கடா போன செல்லம்னு அம்மா ஆசையா ஓடி வந்தாலும் என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுற மாதிரி நடிக்கிறீங்கன்னு கேக்குறான். நாங்க பிரிஞ்சு போனதை நீ சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன்னு தானப்பா யோசிச்சோம்னு அம்மா சொல்ல, என் மண்டைக்குள்ள என்ன ஓடுதுன்னு நீங்க எப்படி யோசிக்கலாம்? உங்க 2 பேரு கூட சேர்ந்து இருக்க முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகமா தான் போயிட்டு இருக்குன்னு ஃபீல் பண்ணி சொல்றான் ஆலன். அதை கேட்டு அப்பாவும் அம்மாவும் ஒன்னா ஓடி வந்து அவனை கட்டி தழுவி சமாதானப்படுத்துறாங்க.
இனிமே எங்களுக்காக இல்லைனாலும் உனக்காக நாங்க ஒன்னா சேர்ந்து வாழ்றோம்ப்பான்னு சொல்றாங்க. அப்போ எங்க தேடியும் உங்க புள்ள கிடைக்கலன்னு ஓடி வந்து சொன்ன முரட்டு பொம்பளை இவங்க 3 பேரும் கட்டி தழுவி நிக்கிறத பார்த்து பரவாயில்லையே ஒண்ணு சேர்ந்துட்டீங்க போலவே. சரி, ஒரு டப்பா ஃபுல்லா என்கிட்ட பார்பக்யூ இருக்கு, அதை சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா கொண்டாடலாம்னு மேல கூப்பிடுறாங்க. மேல அப்பாவும் முரட்டு பொம்பளையும் லைட் எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இனிமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா செல்லம்னு அம்மா கட்டி தழுவி சொல்றாங்க. அடுத்து அணில கூட்டிட்டு வந்த தம்பி, பெருசு, அவரோட காதலி எல்லாரும் இந்த பார்ட்டிக்கு வராங்க. அப்பா அம்மா கிட்ட இவங்க தான் என்னோட புது ஃப்ரெண்ட்ஸ்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறான் ஆலன். எல்லாரும் ஒன்று கூடி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேலே பறந்து போற யூஎஃப்ஓவை பார்த்து ஒரு நிமிஷம் இருங்க நான் திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். அங்க மறைஞ்சிருந்த யூஎஃப்ஓவை தொட்டதும் பிரிட்னி கண்ணுக்கு தெரியுறா. என்னப்பா உன் குடும்பத்தோட ஒன்று சேர்ந்துட்ட போலையேன்னு சந்தோஷமா கேட்க, ஆமா நீ சொன்னபடி என் மனசுல பட்டதை வெளியே சொன்னேன், அதை கேட்டு எங்க அப்பாவும் அம்மாவும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றான். சரி என்கிட்ட என்ன சொல்ல வந்தேன்னு பிரிட்னி கேட்க, நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல தயங்குறேன்னு சொல்றான் ஆலன். அதில் என்னப்பா தயக்கம், எப்பவும் நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இனிமே உன் மனசுல பட்ட விஷயங்களை வெளியே சொல்ல தயங்காத, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக என் கிரகத்துல இருந்து இங்க வர முடியாது புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு மறைஞ்சு போது பிரிட்னி. அதை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறான் ஆலன். அடுத்து அவர் ரூம்ல பிரிட்னி கூட எடுத்த செல்ஃபியை போட்டோவா மாட்டி வைக்கிறான். அதுல அசிஸ்டன்ட் கூட ஜெயிலுக்கு போன அண்ணனோட போட்டோவும் இருக்கு. இதோட படம் முடியுது. வாழ்க்கையில என்னைக்கும் நம்ம மனசுல நினைக்கிற விஷயங்களை உள்ளேயே புதைச்சி வைக்காம அதை அடுத்தவங்க கிட்ட வெளிப்படுத்திட்டா நம்ம மனசுல இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். இதை பத்தி தான் இந்த படத்துல சூப்பரா சொல்லியிருக்கானுங்க. சரி, இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.